கானா வினோத் எதை நினச்சி இந்த பணத்தை எடுத்தார் எனக்கு சத்தியமாக தெரில. பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னராக கானா வினோத்தை மட்டும்தான் பார்க்க முடியுது. அதை தவிர்த்து திவ்யாவை பார்க்கலாம். மற்றபடி சபரி கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு 2வது இடம் அப்படின்னு போகலாம். ஆனால் இந்த விக்ரமும் சாண்ட்ரா மட்டும் தயவுசெய்து வின்னர் ஆயிடக்கூடாது, அந்த ஸ்டேஜில் கூட நின்றக்கூடாது. கானா வினோத் எது நினச்சி இந்த பணத்தை எடுத்தார், யார் அவரை பிரெயின் வாஷ் பண்ணாங்க, அதை பற்றிலாம் நான் பேச வரல. ஏன்னா இது அவங்களோட கேம். கானா வினோத் டைட்டில் வின்னர்னு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அவரை எப்படியாச்சும் வெளியாக்குனா நம்ம டைட்டில் வின்னர் ஆகலாம். அது அவங்களோட பிளான், அது நம்ம குறை சொல்ல முடியாது. டைட்டில் வின்னரை தாண்டி நிறையா க்ரௌட் சம்பாதிச்சிட்டாரு, மக்கள் சம்பாதிச்சிட்டாரு. அது போதும் ஒரு ஆளுக்கு. இப்போது டைட்டில் வின்னர் ஒரு மக்களும் சம்பாதிக்காமல், ஒரு ஓட்ஸும் சம்பாதிக்காமல் ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அது தேவையில்லை. டைட்டில் வின்னர் ஆகாமல் ஒரு ஓட்ஸை ஒரு மக்களை சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு தேவை. இப்போ சீசன் 1 ஓவியா நம்மளால இன்னும் மறக்க முடியாது. பட் அந்த சீசனை ஜெயிச்ச ஆர்எஃப் நிறைய பேர் மாட்டாங்க, யார் அந்த சீசன் ஜெயிச்சா? ஸோ அந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அதனால் மக்கள் தான் என்றைக்குமே முக்கியம். டைட்டில் வின் அந்த ட்ராஃபி அது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கானா வினோத்தை தாண்டி ஒரு ஆள் அங்கே டிசர்விங்காக இருக்காங்க அப்படின்னா அது திவ்யா மட்டும்தான். ஸோ அவங்களோட போல்ட்னஸ், அவங்களோட தைரியத்தெல்லாம் நான் பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன். எனக்கு கானா வினோத்தை தாண்டி திவ்யா ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி.